அவசர காலங்களில் பெண்கள் காவல்துறையோட உதவியை உடனடியாக பெறும் வகையில் சிறப்பம்சங்களோட காவலன் உதவி செயலி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செயலியின் பயன்கள் அண்ட் அவசியம் குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம். காவல்துறை அப்படிங்கிறது குற்றங்களை தடுக்கும் துறையாகவும் தண்டனை பெற்று தரும் துறையாகவும் மட்டும் இல்லாம குற்றங்கள் நடக்காத சூழ்நிலையை உருவாக்கும் துறையாக செயல்பட வேண்டும்னு சொல்லும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பொதுமக்கள் குறிப்பா பெண்கள் அவசர காலங்கள்ல காவல்துறையின் உடனடி உதவியை பெறுவதற்கு 60க்கும் மேற்பட்ட சிறப்பம்சங்களோட காவல் உதவி அப்படிங்கிற ஆப், அதாவது செயலியை தொடக்கி வச்சாரு. காவல் உதவி செயலியின் சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கறத ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்கலாம். எமர்ஜென்சி ஹெல்ப் பட்டன். இதுல பொதுமக்கள் குறிப்பா பெண்கள் அவசர காலங்கள்ல சிவப்பு நிற எமர்ஜென்சி என்ற பட்டனை அழுத்துவதன் மூலமா பயனாளர் விவரம், தற்போதைய துல்லிய இருப்பிட விவரம், அதாவது எக்ஸாக்ட் கரண்ட் லொகேஷன் அண்ட் வீடியோ ஆகியவை கட்டுப்பாட்டு அறையில பெறப்பட்டு காவல்துறையோட அவசர உதவி சேவை வழங்கப்படும். செகண்ட்லி, எமர்ஜென்சி போன் கால் ஃபெசிலிட்டி, அதாவது அவசர கால அலைபேசி அழைப்பு வசதி. இதுல பயனாளர்கள் அலைபேசியில நேரடியா புகார்களை தெரிவிக்க டயல் 100 என்ற செயலி காவல் உதவி செயலி மூலமா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. பதிவு செய்யப்பட்ட எண்ணிலிருந்து அழைப்பதால பயனாளருடைய விவரம் அண்ட் கரண்ட் லொகேஷன், அதாவது தற்போதைய இருப்பிட விவரம் அறியப்பட்டு துரித சேவை வழங்கப்படும் சொல்லப்படுது. தேர்ட், மொபைல் கம்ப்ளைண்ட், அதாவது செல்போன் வழி புகார். இதுல பயனாளர்கள் அவசர கால புகார்களை படங்கள் அண்ட் குறுகிய அளவிலான வீடியோவை பதிவேற்றம் செஞ்சு புகாரை பதிவு செய்வதன் மூலமா அவசர உதவி சேவை வழங்கப்படும் சொல்லப்படுது. ஃபோர்த், லொகேஷன் ஷேரிங், இருப்பிட விவர பரிமாற்ற சேவை வசதி. இதுல பயணங்கள் மேற்கொள்ளும் போது அவசர காலத்துல பயனாளர்கள் வாட்ஸ்அப் இல்ல கூகுள் மேப் வாயிலா நேரடி இருப்பிட விவரங்களை நண்பர்கள் கிட்டையோ இல்லனா உறவினர்கள் கிட்டையோ பரிமாறும் போது அவர்கள் மூலமா பயனாளருடைய இருப்பிடம் அறியப்பட்டு காவலர் விரைந்து செல்ல வழிவகை செய்யப்படும் சொல்லப்படுது. ஐந்தாவதா, காவல் நிலைய இருப்பிடம் அண்ட் நேரடி அழைப்பு வசதி, காவல் கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி விவரம் அறிதல், இணைய வழி பொருளாதார குற்றம் தொடர்பான புகார்கள், அவசர அறிவிப்புகள் அண்ட் இதர தகவல்கள் அறியும் வசதி உட்பட எல்லாத்தையுமே இந்த செயலி மூலமா பொதுமக்கள் பெற்று பயன்பெறலாம்னு சொல்லப்படுது. இது போல நிறைய வசதிகள் இருப்பதால பெண்கள் குறிப்பா மாணவிகள் காவல் உதவி செயலியை தங்களுடைய மொபைல்ல பதிவிறக்கம் செய்வதும் அனைத்து கல்லூரிகளும் உறுதி செய்யணும் அப்படின்னும், மாணவிகள் ஆபத்தா உணரும் தருணத்துல இந்த செயலியை பயன்படுத்துமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக்கொண்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த செயலியை பொறுத்த வரைக்கும் கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல இலவசமா பதிவிறக்கம் செஞ்சு பயன்பெற வீட்டில் இருக்கக்கூடியவர்களையும் அக்கம் பக்கத்து வீட்டாரையும் அறிவுறுத்துவது ஒவ்வொரு நபருடைய கடமையும் கூட. பிகாஸ் பப்ளிக் அண்ட் விமன் சேஃப்டி இஸ் சோ இம்பார்ட்டன்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.